நான் அமிர்தா, மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொருளாளர். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 6 நாட்களாக தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல இன்னைக்கு காலையில இருந்து மழை பெய்யறதை நம்ம பாக்குறோம். இதையொட்டி குறிப்பா வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கு. அதனால இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சில இடங்கள்ல ரெட் அலர்ட்டும், சில மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டும், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, சென்னை போன்ற உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு ஏரி குளங்கள் நிரம்பி வழியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி மழை கனமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு மழை பெய்யுன்ற நிலைமை இருக்கு. ஆனா இப்பதான் 20ஆம் தேதி தீபாவளி முடிஞ்சிருக்கு. தீபாவளி முடிஞ்சு பல்வேறு மாவட்டங்கள்ல, குறிப்பா சென்னை போன்ற மாவட்டங்கள்ல இருந்து பல்வேறு தென் மாவட்டங்களுக்கும் இப்படி எல்லா இடங்கள்லயும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக மக்கள் போயிருக்கிறாங்க. இப்ப பள்ளிக்கூடம் நாளைக்கு தொடங்க போகுது. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவதியா வண்டி பிடிச்சு அந்தந்த ஊர்களுக்கு போகக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பாதுகாப்பானதாக இருக்காதுன்றதா இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஏன்னா நாளைக்கும் மழை அப்படிங்கறத அரசு அறிவிச்சிருக்கு. அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கணும்னு சொல்லி மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இப்ப மழை தொடங்கி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறத பாக்குறோம். மக்கள் அதிகார கழகத்தின் தோழர்கள் அந்த எங்கெல்லாம் தண்ணி பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்க போய் அவங்களுக்கான உதவிகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. ஆனா அந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு அரசு அலுவலர்களோ இல்லைன்னா கவுன்சிலர்களோ வராத நிலையை நம்ம பாக்குறோம். போன வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையில பல்வேறு இடங்கள்ல, குறிப்பா வட சென்னையில பட்டாளம் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தேங்குச்சு. அங்கேயும் மக்களுடைய பாதிப்புகளை கேட்கல அப்படிங்கிறத 2 வருஷமாக மக்கள் அதிகார கழகம் களத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க இந்த அரசுக்கு என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல, குறிப்பிட்ட சில இடங்கள்ல தண்ணி தேங்குறது, சாக்கடை தண்ணி கலந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் மழை காலத்துல தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால உடனடியாக இந்த பிரச்சனைகளை அரசு சரி செய்யணும்னு சொல்றோம். தூர்வார வேலை கூட செய்யணும் அப்படின்னு சொல்றோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை உடனடியாக இந்த அரசு உறுதி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கால்வாய்கள்ல தண்ணி அடைச்சு அப்படிங்கறதுதான் ஊருக்குள்ள தண்ணி வர்றது, ஏரி குளங்கள்லாம் நிரம்பி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல, கிராமங்கள் எல்லாம் தண்ணி மொத்தமா இதாகி மொத்தமா வீடுகள்ல தண்ணி புகுந்துருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கடந்த 2 வருடமா ரொம்ப தீவிரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில தூர்வாரி தயார் நிலையில இந்த அரசு வைக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். கூடுதலாக எந்தெந்த பகுதிகளில் அதிகமான பாதிப்பு இருக்கோ அதற்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றோம். அடிப்படை வசதிகள், குறிப்பாக உணவா இருக்கட்டும், குடிநீரா